இன்றைக்கி ஒரு சிம்பிளான vlog. மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் வர வர இப்போ மே மந்த் வரதுக்கு முன்னாடி நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி மிளகுத்தூள் போட்டு சூப்பராக முட்டை தோசை போட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் சமைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். கேரட் பொட்டேட்டோ அப்புறமா பீன்ஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூட்டு வச்சு ரசம் வைக்கலாம் தான் பிளான் வச்சுருந்தேன். அதே போல் வந்து அதுக்காக தேங்காய் திருவதுக்காக உட்காந்துருந்தேன். ஹர்ஷகுட்டி வந்து ட்ரைபாடை தட்டி விட பார்த்தான், ஃபோன் எடுக்கிறான், அந்த மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறமா தேங்காய் திருவி வந்து கூட்டில் ஆட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். ஏன்னா ரசமும் இந்த கூட்டும் மட்டும்தான், நான் எதுவுமே பண்ணலை. வீட்டில் வந்து அத்தம்மா இல்லாதனால நான் தான் சமைச்சேன். கூட்டு குழம்புலாம் இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன். ஹர்ஷகுட்டி பிறந்த அப்புறமா தான். எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா கூட நான் டக்குன்னு செஞ்சுருவேன். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு வந்து வரவே வராது. ஆனால் இப்போ இந்த ரசம் கலரு அப்புறமா டேஸ்ட் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது நமக்கு கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோன்னு. இது நானே வீட்டில் செஞ்ச நெய். யூடியூப்பில் கொஞ்ச நாளாகவே வந்து இந்த நட்ஸ் வச்சு செய்கிற லட்டு வந்து கண்ணில் பட்டுகிட்டே இருந்தது. சரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஃபஸ்ட்டு எல்லா நட்ஸையுமே கொஞ்சமாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கணும். ஆறுனதுக்கப்புறமா அதை பேரிச்சம்பழம் கூட சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இது வந்து நான் முன்னாடி செஞ்சுருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் செய்கிறேன். சுகர் எதுவுமே சேர்க்கல, பேரிச்சம்பழம் தான். மிக்சியில் நல்லா அடிச்சுட்டே இருந்தோன்னா நட்ஸில் உள்ள ஆயில் எல்லாமே புரிஞ்சு வரும். நமக்கு வந்து நல்லா லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நட்ஸ் லட்டு பக்காவாக இருந்தது. நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை எள்ளு குட்டி குட்டியாக கட் பண்ண பேரிச்சம்பழம் எல்லாமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். இது வந்து 3rd டைம் வைக்கிறேன். ஓகேவாக இருந்தது. நான் முருங்கைக்காய் மட்டும் போடல, கேரட் பீன்ஸ் வெள்ளரிக்காய் எல்லாமே சேர்த்து போட்டிருந்தேன். அப்போ இது வந்து முருங்கைக்காய் சாம்பார் கிடையாது, இது வந்து எல்லா காய்கறியும் சேர்த்து வச்ச சாம்பார் தான். அப்புறமா கடைசியாக தாளித்து ஊற்றினேன். நான்வெஜ் இல்லாத நாள் வந்து நல்லாவே இருக்காது. வெஜ்லேயுமே நமக்கு பிடிச்ச காய்கறி சமைச்சாதான் அன்றைக்கி நாளே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஹர்ஷோக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணேன். அவன் நல்லா விரும்பி சாப்பிட்டான். ஆனால் வீடியோ எடுக்க தான் நான் வந்து மறந்துட்டேன். குட்டி விலாக் இதோடு முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.